Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பில் உள்ள அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சேத்தியத்தோப்பு சுற்றுவட்டார பகுதி மக்களின் நீர் மற்றும் பாசன ஆதாரமாக விளங்கும் இந்த அணையின் நீர்மட்டம் தற்போது கடும் சரிவடைந்து 3 அடியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீராணம் ஏரியிலிருந்து தினசரி 40 கன அடி நீரை அணைக்கு திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. விடிய அரசின் அதிகாரிகள் நீர்வளம் குறித்து கண்டுகொள்ளாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக மின்கம்பங்கள் சேதமடைந்து தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இரவு நேரத்திலும் மின் விநியோகம் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சியில் அப்பா ஸ்டாலின் வருகை காரணமாக பேருந்து சேவைகள் திடீரென நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோவுக்காக அக்கட்சியினர் பணத்தை கொடுத்து மக்களை அழைத்து வந்த கடும் வெயிலில் தண்ணீர் கூட கொடுக்காமல் பல மணி நேரம் காக்க வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வீட்டிற்கு கிளம்ப முயன்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். மேலும் திடீரென பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதால் பேருந்துக்காக 3 முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்ததாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர். அரசு மருத்துவமனை உள்ள பகுதிகளில் அப்பா ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தியதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மதியானம் 3 மணிலேருந்து உட்காந்துருக்கோங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. பஸ்ஸு கிடைக்காம ஒரு ஜிஹெச்சுக்கு போகணும், நான் பெரியாஸ்பரி போகணும். துணி பையை வச்சு கட்டப்பையை வச்சுன்னு எவ்வளோ நேரம் இங்கிட்ட அலங்கமலம் பண்ணி விட்றாங்க. பஸ்ஸே இல்லாமல் எங்கள் ஏற முடியல இறங்க முடியல, உட்காந்தே இருக்கிறேங்க. இங்கே அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்டிங்களா? எல்லாம் கிடையாது. சிஎம் வராங்க, பஸ்ஸு ரூட்டை மாற்றி விட்றாங்கிறாங்க. சிஎம் வர்றதுனால இப்படி பஸ்ஸு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் லால்குடியிலேருந்து வரேங்க. 12ஆம் வகுப்பு தேர்வெழுதி கடந்த மாதம் சாலை விபத்தில் உயிரிழந்த வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த மாணவர் 420 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். தனியார் பள்ளி மாணவரான கௌஷிக் குடியாத்தம் சித்தூர் சாலையில் நிகழ்ந்த இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்த நிலையில் அவர் 420 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பாறைப்பட்டியில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது வாகனங்களை மறித்து திமுகவினர் பட்டாசுகளை வெடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் திமுக ஆட்சிக்கே உரித்தான பாணியில் மின்தடை ஏற்பட்டது. இந்நிலையில் அருகிலுள்ள சாலையில் வந்த பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்திய திமுகவினர் பட்டாசுகளை வெடித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர்.